நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். பழனியில் சிறுநீர் குழாயில் அடைத்திருந்த கல்லை சித்த வைத்தியம் மூலம் அகற்றிய மருத்துவர் சாதனை. அறுவை சிகிச்சை இல்லாமல் சிறுநீர் குழாயில் அடைத்துள்ள கல்லை அகற்ற முடியும் என தெரிவித்துள்ளார். பழனி நகரில் செயல்பட்டு வருகிறது போகர் புலிபாணி சித்த வைத்தியசாலை. சித்தர் புலிபாணி வாரிசுகள் வழிவந்த மருத்துவர் கல்பனா புலிபாணி மற்றும் மருத்துவர் பன்னீர்செல்வம் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு சித்த வைத்தியம் செய்து வருகிறார்கள். நீண்ட நாட்களாக சிறுநீரக கல் அடைப்பு காரணமாக பாதிக்கப்பட்ட தேனியை சேர்ந்த செல்வம் என்பவர் மருத்துவமனைக்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ள வந்துள்ளார். பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சிறுநீரக குழாயில் கல் அடைப்பின் அளவை தெரிந்து நமது முன்னோர்கள் பயன்படுத்திய சித்த ஆயுர்வேத வைத்தியத்தின்படி மருந்துகள் தயாரித்து வழங்கியுள்ளனர். சித்த மருந்துகளை எடுத்துக்கொண்ட செல்வத்திற்கு சில நாட்களில் சிறுநீரக குழாயில் இருந்த கல் கரைந்து வெளியேறியுள்ளது. வெளியேறிய கல் சுமார் 1.5 cm அளவில் இருந்துள்ளது. மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்து அகற்ற வேண்டும் என கூறிய நிலையில் சித்த வைத்திய மருந்துகள் எடுத்துக்கொண்டதன் மூலம் கல் வெளியேறியதால் செல்வம் மகிழ்ச்சி அடைந்துள்ளார். 2 சென்டிமீட்டர் வரை கல் அடைப்பை சித்த வைத்தியம் மூலம் எளிமையாக சரி செய்ய முடியும் என மருத்துவர் கல்பனா மற்றும் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளனர். எம்எம்க்கு மேலே இருந்திருக்கு இந்த ஸ்டோனோட சைஸு. நிறைய ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்காங்க, ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. சர்ஜரி தான் ஆப்ஷனு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கொஞ்சம் ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வரவர். அதனால் நம்ம மருந்திலே, நம்ம சித்த ஆயுர்வேத மருத்துவத்திலே அதை வெளியேற்றணும்னு சொல்லி நானும் டாக்டரும் அதை பிளான் பண்ணி இப்போது நிறைய சித்த மருந்துகள்லேயும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் அவருடைய ஸ்டோனை ஆப்ரேஷன் செய்யாமல், அதாவது சர்ஜரி இல்லாமல் இயற்கையாகவே நம்ம மூலிகை மருந்தால் அவங்களுக்கு இந்த ஸ்டோன் வெளியேற்றிருக்கோம். செல்வம், தேனி மாவட்டம், கிராமம் வடவுப்பட்டி. எனக்கு ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டலில் கூட செக் பண்ணேன். வழியை நேரம் தாங்க முடியல. 6 மாதமாக வெளியே வந்து பார்த்தேன். இது ஸ்டோன் எடுத்து பார்க்க சொன்னாங்க. அது பணம் பார்த்தோன்னா எனக்கு பணம் அவ்வளோ வசதி, 2 லட்ச ரூபா பணம் கேட்டாங்க. எனக்கு அவ்வளோ வசதி இல்லை பார்க்குறதுக்கு. நான் இப்போ பழனிக்கு வேலைக்கு வந்து புலிப்பாணி ஆசிரியர் கேள்விப்பட்டேன். போகர் புலிப்பாணின்னு சொல்லி நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். சொன்னாங்க ஆளுங்க. அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தப்போ இந்த 1 மாதம் எனக்கு இந்த பிரச்சனை தான் மாற்றி 2 நாள் சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்டு வந்தேன். நல்லா இருக்கு. எனக்கு கல் வெளியே வந்துருச்சு. எனக்கு ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க. எனக்கு முடியல, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்து வராரு. ஆக்சுவலாக இவருக்கு கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருந்துச்சு. எங்கெங்கேயோ போய் பார்த்துருக்காரு. 1 லட்சம் 2 லட்சம் கட்டுங்க, சர்ஜரி மூலமாக அதை வெளியே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டோன் ரொம்ப பெரிய சைஸாக இருந்தனால ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. நம்மக்கிட்ட டையூரெட்டிக், அதாவது நீர்மூலி கஷாயம், நெரிஞ்சல் கஷாயம், அந்த மாதிரி கிட்னி ரிலேட்டடான மெடிசன்ஸ்லாம் நாங்கள் கொடுத்தோம். ஒரு 2 சிட்டிங் வந்திருப்பார். அதாவது 1 மந்த்துக்கு மெடிசன் கொடுத்தோம். இப்போ 1 மந்த்லேயே 15 mm ஸ்டோன் வெளியாகிருக்கு. இப்போ பெயின் எதுவும் இல்லாமல் நல்லா இருக்கார். இங்கே என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறீங்க? பெண்களுக்கு ஏற்படுகின்ற யூட்ரஸ் ப்ராப்ளம், ஸ்கின் டிசீஸு, வாதம் சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாத்துக்குமே இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்.